ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அந்த ஷெட். இப்போ நம்ம வீட்டில் தான் செட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்னங்க வச்சிருப்போம், பழைய சைக்கிள், இத்து போன டயர் 4 அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் ரத்த காட்டேரியவே பார்சல் பண்ணி வச்சிருக்கான். அது ஏன் எதுக்குன்னு நம்ம படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். படத்தோட ஆரம்பமே ஒருத்தன் நைட் நேரத்தில் அடர்ந்த காட்டில் கையில் துப்பாக்கிலாம் வச்சுட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கான். இப்போ அந்த உருவம் பின்னாடி தான் இருக்கு. அதை பார்த்து இன்னும் பயந்து அதிகமாக ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாம ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா அந்த உருவம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான், பார்த்த உடனே இவன் கழுத்தை கட்டிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த உருவத்தை முழுசா காட்டுறாங்க. யார்டான்னு பார்த்தா ஒரு ரத்த காட்டேரி. அப்படி ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவனை கீழே தூக்கி போட்டுறான். என்னடான்னு பார்த்தா இப்பதான் சூரியன் உதயம் ஆகுது. இந்த சூரிய ஒளி அவன் மேல பட்ட உடனே அவன் உடம்புலாம் அப்படியே வெந்து ஆவியாகுது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரத்த காட்டேரி அங்கேயே சாம்பலாயிருது. இப்ப கீழே விழுந்தவன் நம்ம எப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவனோட கையோ சூரிய ஒளியில பட்ட உடனே அப்படியே ஆவியாக ஆரம்பிக்குது. இப்பதான் இவனுக்கே தெரியுது அந்த காட்டேரி பையன் நம்மளையும் காட்டேரி ஆக்கி விட்டு போயிட்டான்னு. இப்போ இவனாலே வெளியே போக முடியாது. அதனால ஒரு கருப்பு கலர்ல துணி எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லா போத்திக்கிட்டு நல்ல இருக்கிற இடமாவே போய் ஒரு ஷெட்டுக்குள்ள போய் பூந்து ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ உள்ள போனவன் அப்படியே முழுசாவே ரத்த காட்டேரி ஆயிட்டான் போல. அதனால ஒரு பயங்கரமான சவுண்ட் விடுறான். இப்பதான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் ஸ்டான், நம்ம ஹீரோனே வச்சுக்குவோம். இப்பதான் காலையில் நல்லா தூங்கி எந்திரிக்கிறான். அவங்க அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. அப்பா அம்மா ஹீரோன்னு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் உடையிற ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே டோனே மாறுது. அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரியோ அவங்க அப்பா தானே சூசைட் பண்ணி செத்துக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஏன்னா இது எல்லாமே ஒரு கனவு. பாவங்க நம்ம ஹீரோ இவன் நினைச்ச அளவுக்கு உன் லைஃப் ஒன்னும் கலர்ஃபுல்லாலாம் இல்ல. சின்ன வயசுல இவன் வாழ்க்கையில் நடந்ததே ஒரு கனவாவே வந்துட்டு இருக்கு. அப்பா அம்மா எல்லாத்தையும் சின்ன வயசுல இறந்துட்டான். இப்ப இவனும் உங்க தாத்தாவும் தான் ஒன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோட தாத்தா அந்த காலத்து மிலிட்டரி ஆளு போலங்க. டெய்லியும் காலையில எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சும்மா ஆவி எடுத்துட்டே இருப்பாருங்க. இதெல்லாம் என்னங்க, சொந்த தாத்தாவே நீ சாரு தான் கூப்பிடணும் அப்படின்னு மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு வழி இல்லாம ஓகே சார் இப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர சார்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சரி ஸ்கூலுக்கு போயாவது நிம்மதியா இருக்கலாம்னு சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போறான். போற வழியில அப்படியே அந்த ஷெட்டை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது ஒரு கார் அப்படியே நம்ம ஹீரோ இடிக்கிற மாதிரியே வருது. அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூல்லயே 3 ரவுடி பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் அது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஹீரோ ஒம்பிழுத்துட்டே இருப்பாங்க. இதனால காண்டன் நம்ம ஹீரோ சைக்கிள் ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போறான். அப்படி போகும்போது அந்த ஊரோட ஷெரீஃப் வண்டி குறுக்கால வந்துருது. தாங்க அந்த ஊர் போலீஸ்காரங்க அவங்க வண்டி லைட்டா போய் முட்டிடுறான். உள்ள இருந்து ஒரு லேடி போலீஸ் தான் வர்றாங்க. அவங்க ஒன்னும் சொல்லல. ஆனா ஒரு மொட்டை போலீஸ் அப்படியே ஸ்பீடா வந்துட்டு, டே தம்பி உனக்கு 18 வயசு ஆயிருச்சு, ஆல்ரெடி உன் மேல கேஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சும்மா நம்ம ஹீரோ பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. இந்த லேடி போலீஸ் தான் விடு நம்ம பையன் தான், டே தம்பி ஸ்டான் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து அடிச்சு விடுறாங்க. ஆல்ரெடி சின்ன ஏதோ தப்புலாம் பண்ணிருப்பான் போல இருக்குங்க நம்ம ஹீரோ. அதனாலதான் அந்த போலீஸ்கார அப்படியே மிரட்டி விடுறாரு. இப்ப அப்படியே அங்க இருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டா. ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஸ்கூலுக்குள்ள 3 பொண்ணுங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. நடுவில் நின்று பேசிட்டு இருக்குங்களா, அந்த பொண்ணு பேர் ராக்ஸி. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒன் சைடு அப்படியே ஒரு பயங்கரமான கிரஷ் இருங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு அந்த லாக்கர்ல புக்ல வச்சிருப்பாங்களா அதெல்லாம் எடுக்கலான்னு போகும்போது இப்ப அப்படியே மார்வல் கேங்க காட்டுறாங்க. அதாங்க அந்த கார்ல 3 தலைவரி பசங்க போனாங்க. அங்கதான் அவன் பேர் தான் மார்வல். நம்ம ரவுடி பாய்ஸ்னே வச்சுக்குவோம். இப்ப அந்த ரவுடி பையன் ஒருத்தனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவனோட பேரு டோமர். இந்த பேர் நல்லா இருக்கனால அப்படியே அவனை டோமர்னே வச்சுக்குவோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டோமர் எப்படின்னா 10 பேர் வந்தாலும் ஒரே ஆள நின்று அடிச்சிருவாங்க. அவன் பேசுறதுலாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒருத்தனை கூட அவனால அடிக்க முடியாது. உடம்புல அந்த அளவுக்கு அவன் தெம்பு இல்ல. வாயிலே வடை சுடுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாயிலே அந்த வடை சட்டியை சேர்த்து சுற்றுவாப்புல. காய்க்கிறதுக்கு ஏத்த மாதிரியே தான் அந்த டோமர் பேசிட்டே இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம டோமரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்க்குற நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வந்து தடுத்து, ஏன்டா டே எப்ப பார்த்தாலும் ஏன்டா எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு அவன்கிட்ட கேட்கறாங்க. அது அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பெரிய சண்டை ஆகிற மாதிரி போகுது. ஆனா ஒரு வாத்தியார் வந்து எல்லாத்தையும் தடுத்து கிளாஸ் அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவும் டோமரும் அப்படியே புலம்பிட்டே அவங்களோட ஸ்பாட்டுக்கு போறாங்க. நம்ம டோமர் அந்த ரவுடி கேங் மேல சரியான காண்டில் இருக்கான் போல. மச்சாண்டே அந்த 3 பேர் நான் சும்மா விட மாட்டேன்டா, அவங்க கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒவ்வொரு சொட்டா பூச்சி வந்து அவங்க வாயில விட்டு கொடூரமா கொள்ள உண்டான்னு பயங்கரமா டைலாக் கொடுக்கான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த ராக்ஸி பிள்ளைய பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி தான் போல, அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கண்டுக்காம நீ இப்படியே உளறிட்டே இருறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ சோகத்துல பழைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு மியூசிக் கேட்டுட்டு ஒரு கத்தி ஒன்னு கையில வச்சுட்டு அந்த டார்கெட் மாதிரி ஒன்னு பிக்ஸ் பண்ணி அதுல வீசுவாங்களா, அதுல அப்படி வீசி விளையாண்டு இருக்கான். இப்ப அங்க வர்ற தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட டே புல்லு வெட்டுற மிஷின் எடுத்துட்டு வர நம்ம ஹீரோக்கு ஒரு வேலையை கொடுத்து ஏவுறாரு. இப்ப அந்த புல்லு வெட்டுற மிஷின் அந்த ஷெட்டுக்குள்ளதான் இருக்க போல. இப்ப அதை எடுக்கலான்னு போற நம்ம ஹீரோ அங்க நம்ம ஹீரோட நாய் அந்த ஷெட்டை பார்த்து பயங்கரமா குலைக்குது. ஆனா நம்ம ஹீரோ நாய் கத்துறதெல்லாம் கண்டுக்காம நாயை சும்மா இருன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டுக்குள்ள போறான். அப்ப ஷெட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க 2 பல்லு இருக்கிறத பாக்குறான். இங்க எப்படி பல்லு வந்து இருக்கணும் அப்படியே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது இவனுக்கு பின்னாடி ஒரு இருக்குன்னு. இப்ப அந்த ரத்த காட்டேரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ தெரியாம அந்த ஜன்னலை உடைச்சிடும். இப்ப ஜன்னலை உடைச்சதும் அதுல இருந்து வர சூரிய ஒளி அந்த ரத்த காட்டேரி மேல பட்டதும் அப்படியே பின்னாடி போயிருது. நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்னு அப்படியே உசுர கையில புடிச்சிட்டு வெளியே ஓடி வர்றான். இப்ப வெளியே வந்த ஹீரோ உள்ள ஏதோ திருடுதான் பூந்துட்டான்
வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை வெளியே வர சொல்லி கத்திட்டு இருக்கான். சூரிய வெளி அடிக்கிறதுனால ரத்த காட்டியனால வெளியே வர முடியாதுல, அதனால ரத்த காட்டியனால வெளியே வரவே முடியல. இப்ப அவன் வெளியே வராதனால நம்ம ஹீரோ வளர்க்குற நாயை அந்த ஷெட்டுக்குள்ள அனுப்பி உள்ள யார் இருக்கான்னு பார்க்க சொல்றான். இப்ப நாயை உள்ள பயங்கரமா கத்திக்கிட்டே உள்ள போகுது. உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே கத்துற சவுண்டு மெதுவா கம்மியாகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து லைட்டா பயப்படுறான், என்னடா நாயோட சவுண்ட் காணும்ட்டு. அப்படியே கிட்ட போலான்னு போகும்போது அந்த நாயோட தலை மட்டும் அப்படியே வெளியே வந்து விழுகுது. அதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோ குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு கத்தி எடுக்கிறான். அப்ப அங்க வர்ற தாத்தா, ஏன்டா கத்தி எடுத்து கத்திரிக்காய் வெட்ட போறே நக்கலா கேள்வி கேட்கிறாரு. தாத்தா நம்ம ஷெட்டுக்குள்ள எவனோ பூந்துட்டான், நம்ம நாயவே காலி பண்ணிட்டான், அப்படியே ஒரு பயத்திலே புலம்பிட்டு இருக்கான். இதை கேட்கிற நம்ம தாத்தா தான் ஆல்ரெடி ரிட்டையரான மிலிட்டரி மேன் ஆச்சு. போடா பயந்தாங்கோலி பையன் நம்ம ஹீரோ திட்டிட்டு நாயை நானே போய் கூட்டு வர்றேன்ட்டு ஒரு உட்டன் ஸ்டிக்கை எடுத்துட்டு அந்த ஷெட்டுக்குள்ள போறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட உள்ள போகாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரான். ஆனா நம்ம தாத்தா அந்த நாயோட தலையை பார்த்தோன்னே தாத்தாக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்புறம் தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட நீ மூடிட்டு இங்கே இருடான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா உள்ள அப்படியே சிங்க மாதிரி போறாரு. தாத்தா அப்ப உள்ள போனது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா அப்படியே கதற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா வெளியே வந்து உழுகுறாரு. முதுகு அப்படியே ரெண்டா பழந்திருக்கு. அதை பாக்குற நம்ம ஹீரோ ஐயோ தாத்தான்னு சொல்லி தூக்கலான்னு போகும்போது அந்த காட்டேரி வந்து மறுபடியும் நம்ம தாத்தாவை அப்படியே ஷெட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இதுக்கு மேல தாத்தாவை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த நாயோட சங்கிலியை எடுத்து அந்த கதவை நல்லா லாக் பண்ணிடுறான். இப்ப தாத்தாவோட ரத்தம் இவன் காலு கீழே அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடுது. அப்படியே பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் போலீஸ் கால் பண்ணலான்னு போன் பண்ண பாக்குறான். இப்ப போலீஸ் கால் பண்ணி சொல்லலான்னு போகும்போது ஆல்ரெடி இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்ப போய் இந்த மாதிரி ரத்த காட்டேரி கதையெல்லாம் சொல்லிட்டேன்டா நம்ம மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளி கம்பியில வச்சிருவாங்கன்னு பயந்துட்டு அப்படியே அந்த போனை கீழே வச்சிடறான். அந்த ஷெட்டு ஃபுல்லா சுத்தி நல்லா லாக் பண்ணிடுறான். அந்த ரத்த காட்டேரி வெளியே வர முடியாத மாதிரி. இப்ப நைட் நம்ம ஹீரோ தூங்கும் போது ஒரு கனவு வருது, யாரோ கதவு தட்டுற மாதிரி. இப்ப எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்ல, தாத்தாவோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. அப்புறம் அப்படியே தாத்தாவோட ரூம்குள்ள போய் பாக்குறான், அங்க யாரும் இல்ல. இப்ப ஷெட்டுல தான் சத்தம் கேக்குதுன்னு நினைச்சிட்டு அப்படியே ஷெட்டு கிட்ட போறான். ஷெட்டுக்குள்ள ஏதோ லைட் மாதிரி மின்னுக்குது. ஷெட்டு கிட்ட போயிட்டு தாத்தான்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறக்கலான்னு போறான். அப்போ உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இப்ப நீ சாக போற அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ அப்படியே அங்க இருந்து அலறி அடிச்சு தூக்கத்துல இருந்து இப்பதான் அவன் எந்திரிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிடுறான். ஆனா இதை நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கான். இந்த மாதிரி மூட் அவுட்ல இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுறா, ஏன்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கா, அந்த ரவுடி பாய்ஸ் கூட மறுபடியும் சண்டை போட்டியா அப்படின்னு சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அங்க வர்ற அந்த ரவுடி பசங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினையும் அந்த ஹீரோனோட அம்மாவையும் ரொம்ப அசிங்கமாவே திட்டி போறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோ தான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்றான். அப்படியே சொல்லிட்டு தாத்தாக்கு என்ன ஆச்சு, அந்த ஷெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹைடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு டோமர் குறுக்கால வந்துடுறான். இதை பாக்குற ஹீரோயின் காண்டாயிட்டு இவன் வேற குறுக்கால வரான்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன மச்சானா வந்தானே ஆள் போயிடுச்சு அப்படின்னு டோமர் கேக்குறான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ டோமரை பார்த்துட்டு ஏன்டா பரதேசி வேணே பார்த்துட்டு தான்றா வந்த, அப்படியே போக வேண்டியதான்றா அப்படின்னு கோச் நம்ம ஹீரோ அங்க இருந்து அப்படியே போயிடுறான். இப்ப ஸ்கூல் முடிஞ்சு டோமர் தனியா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க வர ரவுடி பாய்ஸ் நம்ம டோமரை ஒம்புக்குறாங்க. நம்ம டோமர் தான் வாயில வட சட்டியவே சுருவானே, அதனால இந்த ரவுடி பாய்ஸை பார்த்துட்டு அந்த நடு விரல மட்டும் அவங்கள்ட்ட காட்டிடுறான். இதனால காண்டான அந்த ரவுடி பாய்ஸ் நம்ம டோமரை துரத்திட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்தா அந்த ஷெட்டு பயங்கரமா ஆடுது. உள்ள இருக்க காட்டேரிக்கு ரொம்ப பசிக்குது போல. அப்படியே அந்த கதவு ஏதாவது ஒன்னு உடச்சிட்டு வெளியே வரலான்னு பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கையில ஒரு பேட் எடுத்துட்டு வெளியே வாடா பாத்துக்கலான்ட்டு ரெடியா நிக்கிறான். இப்ப சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போய் என்னடான்னு பார்க்கும்போது டக்குனு அந்த கதவு உடச்சிட்டு 2 கை மட்டும் அந்த காட்டேரி கை தான், அந்த கை மட்டும் அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சு உள்ள இழுக்குது. ஆனா அந்த காட்டேரி கை மேல சூரிய ஒளி பட்டுதான் அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. இதனால எரிச்சல் தாங்க முடியாம நம்ம ஹீரோ அப்படியே கீழே விட்டுருது. எப்பா சாமி தப்பிச்சா போதுன்னு அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி வர்றான். அந்த நேரம் பார்த்தா நம்ம டோமர் வர்றான். எப்படி வர்றான்னா மூஞ்சி மவரெல்லாம் உடச்சு அந்த ரவுடி பாய்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து டோமர் ஏன்டா டே நீ வாட்டுக்கு நான் அப்படியே தனியா விட்டு வந்துட்டு அந்த 3 முட்டா பசங்களும் என்ன அடிச்சு பொழந்துட்டாங்களா, அவங்க நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கும்போது இப்பதான் ஹீரோ டோமர் கிட்டே சொல்றான், டே மச்சா உள்ள ஒரு ரத்த காட்டேரி இருக்குடா, நம்ம நாய் தாத்தா எல்லாத்தையும் அதான்டா போட்டு தள்ளிச்சு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற டோமர் ஏன்டா டே எனக்கே நீ கதை விடுறியா, ரத்த காட்டேரியை பார்த்தாதான்டா நான் நம்புவேன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம டோமருக்கு ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த ரத்த காட்டேரியை காட்டுறான். உள்ள இருந்து ரத்த காட்டேரி நம்ம டோமரை பாக்குது. இவன் யாரா புது கஸ்டமரா இருக்கான்ட்டு அந்த காட்டேரியை பார்த்த உடனே நம்ம டோமருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்படியே இல்ல என்னடா ஷெட்டுக்குள்ள நாய்க்குட்டியை வளர்க்குற மாதிரி இந்த காட்டேரியை வளர்த்துட்டேன்னு கேட்கிறான். ஆமாடா டோமர் இதான்டா என் பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியலன்னு ஹீரோவும் டோமர் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற டோமருக்கு ஒரு கொடூரமான ஐடியா வருது. அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அது என்னன்னா மச்சான் டே அந்த 3 பேர் நம்ம எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 3 பேர் இங்க வர வச்சா உள்ள அனுப்பிச்சு அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோ டே காட்டேரியை ஒழிச்சு கட்ட வழி சொல்ல சொன்னா என்ன ஒழிச்சு கட்ட வழி சொல்றேன் நீ டே மாட்டினா கடைசி வரைக்கும் ஜெயில் தான்டா, இந்த மாதிரி நீ காட்டேரியை பார்த்தது யார்கிட்டயுமே சொல்லாத, நாளைக்கு வா வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டோமர் அங்கிருந்து அனுப்பிச்சிடுறான். டோமரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ நைட் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ரூம்குள்ள ஒரு பொண்ணு கொஞ்சம் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. அப்படியே நம்ம ஹீரோ மேல உட்காருது. அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல அப்படியே ரத்த காட்டேரியா மாறுது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோ அப்படியே அந்த பொண்ணை கீழே தள்ளி விடுறான். அப்பதான் தெரியுது அவனுக்கு அது ஒரு கனவுன்ட்டு.
டக்குன்னு கையில கத்தி எடுத்துட்டு நிக்கிறான். இவன் மூஞ்சில கத்தியால போட்ட மாதிரி 2 கோடு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவனுக்கு இவனே போட்டிருக்கான் போல. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்து வெறியான நம்ம ஹீரோ ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு அந்த ஷெட் மேல ஏறி உட்காந்துட்டு ஒவ்வொரு ஓட்டையா போட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த ஓட்ட வழியா சூரிய ஒளி உள்ள வந்து அந்த வேம்பயர் மேல பட்ட உடனே அது எரிச்சல் தாங்க முடியாம அப்படியே கத்துது. அப்படியே ஓட்டு மேல உட்காந்து ஒவ்வொரு ஓட்டையா போட்டு இன்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த லேடி போலீஸ் இப்ப வீட்டுக்கு வந்துருச்சு. இப்ப இங்க வந்து லேடி போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா உன் தாத்தாவை ரொம்ப நாள் ஆளையே காணும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு லேடி போலீஸ் என்னப்பா வண்டி எல்லாம் இங்கதான் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டா போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல மேடம், அவர் வந்தோடனே அவங்களை கூப்பிட சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு போட்டோவை காட்டி இந்த ஆளை எங்கேயாவது பாத்திருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? இப்ப அந்த ஷெட்டுக்குள்ள ரத்த காட்டேரியா சுத்திட்டு இருக்கானே அவனே தாங்க. அது ஓப்பனிங் சீன்ல காட்டினாங்களே கண்ணோட ஒருத்தனை. இவனை கொஞ்ச நாள காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்திருக்காமா. அதான் தாத்தாக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேடி போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, தாத்தா வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது அனுப்பலான்னு பாக்குறான். அதுக்கு லேடி போலீஸ் நீ இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம இருக்கவா, நானே இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு வழி இல்லாம ரெடி ஆயிட்டு அவங்களோட அப்படியே கிளம்பி போறான். ஆனா அந்த லேடி போலீஸ் குட்டியா மேல ஒரு டவுட் இருக்கதா செய்யுது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குள்ள வந்துட்டான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் முன்னாடியே நிக்கிறா. 2 பேரும் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த மார்வல் ரவுடி பாய்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து காண்டான ஹீரோ ஆல்ரெடி செம டிப்ரெஷன்ல இருக்கான எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் மேல அப்படியே பிடிச்சி இறக்கிட்டான். அந்த ரவுடி பாய் கீழே தள்ளி மூஞ்சியா குத்தி மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விடான். அப்ப அங்க ஒரு வாத்தியார் வந்து நம்ம ஹீரோவை தடுத்து இதுக்கு தாண்டா டே காத்துட்டு இருந்தேன், இப்ப மூஞ்சி வாயெல்லாம் உடச்சு ரத்த வர வச்சு இல்ல, இப்போ கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளுற பாருடான்னு சொல்லி அந்த லேடி போலீஸ் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு அவங்க தாத்தாவை கூட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கானாமா. இதை கேட்ட ஹீரோக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. அங்க இருந்து அப்படியே அந்த வாத்தியார் கையை தட்டி விடு வெறித்தனமா அவன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இப்ப அந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டு கிட்ட வர்றாங்க. ஷெட்டு கிட்ட வர சவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஷெட்டுக்குள்ள இருந்தா சவுண்ட் ஏதோ வந்துட்டு இருக்குன்னு லேடி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி இங்க வந்துடுறான். அந்த இப்ப அந்த லேடி போலீஸ் ஷெட் ஓபன் பண்ணி பாக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ தடுக்கலான்னு வர்றான். அந்த லேடி போலீஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க தாத்தாவை தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லேடி போலீஸ் திறக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு காட்டேரி. நம்ம ஹீரோ என்னென்னமோ கத்தி பாக்குறான். ஆனா அந்த லேடி போலீஸ் எதுவுமே கேட்காம ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவை பாயிண்ட் பண்ணிடுச்சு. கிட்ட வந்து நான் சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா போய் இந்த கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அந்த ரத்த காட்டேரி டக்குனு அந்த லேடி போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட கையெல்லாம் அப்படியே பிச்சு போட்டு வெளியே போட்டுருது. அவ்வளவுதாங்க இப்ப அந்த லேடி போலீஸோட ஜோலி முடிஞ்சது. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அடி வாங்கினா அந்த ரவுடி பையன் இப்ப இங்க வந்துடுறான். இங்க வந்தவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி சும்மா அடின்னு அடிச்சு பொழக்கிறான். ஏன்டா டே என்ன ஸ்கூல்ல வச்சு எல்லாரும் அடிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டு உன உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல யாரோ கண்ணை வச்சு சுடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த லேடி போலீஸோட கன் எடுத்து டோமர் இருக்கான். கண்ணை பார்த்தோன்னே அந்த ரவுடி பையன் பயந்துட்டான். இப்ப டோமர் கன் எடுத்து அந்த ரவுடி பையில மிரட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த ரவுடி பையலுக்கு வேற வழி இல்லாம டே விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கே திரும்பி போயிடுறேன்னு கெஞ்சிரான். இப்ப அந்த கண்ணை டோமர்ட்ட இருந்து வாங்கலான்னு நம்ம ஹீரோ கிட்ட போறான். ஆனா நம்ம ஹீரோவே கண்ணை காட்டி மிரட்டி நீ மூடிட்டு ஓரமா நில்றான்னு சொல்லிட்டான். இப்ப டோமர் அந்த ரவுடி பையில பார்த்து கண்ணை நீட்டிட்டு நீ ஒழுங்க மாதிரி இந்த ஷெட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோ அப்படியே மிரண்டு போய் டோமர் கிட்ட எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப அந்த ரவுடி பையலும் கீழே லேடி போலீஸோட கையெல்லாம் கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பயப்படுறான். ஷெட்டுக்குள்ள என்னடா இருக்கு, எதுக்குடா என்ன உள்ள அனுப்புறீங்கன்னு பயந்துட்டே கேட்கறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ உள்ள போ அப்படின்னு டோமர் சொல்லிட்டே இருக்கான். அந்த ரவுடி பையன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். டோமர் கொஞ்சம் கூட கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே அவனை உள்ள அனுப்புறான். உள்ள போன கொஞ்ச நேரத்துல அதே கதறல் சத்தம் அப்படியே கேக்குது. அந்த ரவுடி பையோட ஜோலி அங்கேயே முடிகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டோமர் கிட்ட போய் சண்டையை போட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன கைகலப்பை நடக்குது. அப்படி 2 பேர் சண்டை போட்டு இருக்கும்போது அந்த டோமர் பையன் நம்ம ஹீரோட தலையில எது தூக்கி அடிச்சிட்டான் போல. நம்ம ஹீரோ அங்கேயே மயங்க விழுந்துடுறான். இப்போ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குற நம்ம ஹீரோக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் நிக்கிறா. இப்ப எந்திரிச்ச உடனே ஹீரோயின் என்னடா ஆச்சுன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ உடனே அந்த ஷெட் தான் பாக்குறான். அந்த ஷெட் ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். இப்ப அந்த லேடி போலீஸோட கை வெளியே கிடக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. என்னடா ஆச்சுன்னு அப்படியே கத்திட்டே இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு நான் வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில ஒரு லாட் எடுத்துட்டு அப்படியே அந்த ஷெட்டுக்குள்ள மெதுவா உள்ள போறான். இப்போ உள்ள போய் பார்த்தா அந்த மார்வல் அந்த ரவுடி பையன் தான் அப்படியே ஜாம்பி மாதிரி ஆகி நிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அப்படியே கீழே வந்து மயங்கி விழுந்துடுறான். இப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு வேம்பயர் மாதிரி ஒருத்தர் நிக்கிறான். யாருடான்னு பார்த்தா நம்ம டோமரு. இதை பாக்குற ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. டே டோமரு என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ எப்பறம் வேம்பயர்னு நம்ம டோமர்ட்ட கேக்குறான். நம்ம ஹீரோ மயங்கி கிடக்கும் போது என்ன நடந்துங்கிற உண்மையே இப்பதான் டோமர் சொல்றான். இந்த ரவுடி பையன் செத்துட்டான உள்ள வந்து பாக்கலான்னு போகும்போது அந்த காட்டேரி என்னையும் கடிச்சு காட்டேரியா மாத்தி விட்டுருச்சுடா. இப்ப அந்த காட்டேரி கடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுடா. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இங்க ஒரு காட்டேரி இருந்தானே அவன் எங்கடான்னு கேக்குறான். அவன் அப்பவே தப்பிச்சு ஓடிட்டேன்டா. ஆனா அவன் மட்டும் உன்னை பார்த்தானா உன்னை சும்மாவே விட மாட்டான், கண்டிப்பா உன்னை கொள்றதுக்கு நைட் வருவான், நீயும் ஆமச்சா உன்னை நான் காட்டேரியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து டோமர் பை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்படியே கையில சூரியன் வெளிச்சத்துல படி அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. அதனால மறுபடியும் ஷெட்டுக்குள்ளே போயிடுறான். இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து பயப்பட நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நீ ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் ஆகாது அப்படின்னு தைரியமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டோமர் அந்த கதை உடச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். வெளியே வந்துவா அப்படியே சூரிய வெளிச்சத்துல பட்டு அப்படியே பொசுங்க ஆரம்பிக்கிறான். ஏ மச்சா என்ன எப்படியாவது காப்பாத்துடா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டா, காப்பாத்துடா அப்படி கெஞ்சிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ போர்வெல்லாம் எடுத்து அப்படியே போத்தி காப்பாத்தலாம்னு எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா அதனால ஒரு யூஸுமே இல்லைங்க. அப்படியே அந்த டோமர் பொசுக்கி பஸ்மம் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த
ஓடி போன வேம்பயர் நைட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கு சில ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி உனக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணல, ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் காட்டேரியை காட்டுறாங்க, அப்படியே மண்ணுக்குள்ள எந்திரிக்குது. இப்போ நம்ம ஹீரோட கதவு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ரவுடி பாய்ஸ் கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்களா, அவங்கதான் வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க. டே என் தலைவன் காலில் உன் அடிக்கிறது தான் வந்து, அதுக்கப்புறம் இன்னும் ஆளுக்கானும் அவன் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மரியாதை இங்க இருந்து போயிருக்கடா, வெளியே ஒரு மோசமான ஜந்து சுத்திட்டு இருக்கடா, தப்பிச்சு எப்படியே ஓடிருங்கடான்னு நம்ம ஹீரோ எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா அதெல்லாம் அவனுக்கு கேட்காம கதவு திறக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்த இன்னொருத்தன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படுறான். அது கூட வந்தவன்கிட்ட சொன்னா அதெல்லாம் அவன் கேட்கற மாதிரியே தெரியல. அதனால அந்த தொப்பி போட்டு இருப்பான பயந்தவன் அவன் மட்டும் அப்படியே எஸ்கேப் ஆகி போடலான்னு போகும்போது மேல இருந்து ஒரு கை வந்து அவன் அப்படியே மேல இழுத்து போகுது. கொஞ்ச நேரத்துல மேல இருந்து அப்படியே ரத்த மலையா கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து இன்னொருத்தர் சுருட்ட முடிக்காரன், வெளியே ஏதோ இருக்கு போல இருக்கடா, எப்படியே கதவு திறவுடா நம்ம ஹீரோட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு கதவு திறந்து அவனை எப்படியே காப்பாத்திடுறான். உள்ள வந்து அப்படியே கதறிட்டு இருக்கான். ஹீரோ அவனை சமாதானப்படுத்தி, டே உனக்கு இப்ப கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, இந்த அந்த கோடாரி எப்படி இப்ப நம்ம எல்லாரும் ஒரே டீம் தான், உள்ள எது வந்தாலும் போட்டுரு அப்படின்னு அந்த ஆயுதத்தை கொடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்ப இந்த சுருட்ட முடிக்காரன் 3 பேரும் அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. ஏன்னா அந்த ரத்த காட்டேரி உள்ள வந்துருச்சு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப கையில ஆயுதத்தை வச்சுட்டு 3 பேர் ஒவ்வொரு பக்கமா போய் தேடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தாத்தா ரூமுக்குள்ள போறான். அங்க கன்னுலாம் இருக்கு, அதை எடுத்து அப்படியே லோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்பெங்க தலையனை காட்டுறாங்க. அவனை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி வருது. யாருன்னு பார்த்தா அவன் கூட வந்தான அவன் ஃப்ரெண்டு. அவன் தாங்க இவனையும் காட்டேரியா மாத்தி விட்டான் போல. அந்த காட்டேரி இவன் அப்படியே அந்த ஸ்பெங்க தலையனை அட்டாக் பண்ற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அப்படியே ஹீரோட ரூம்குள்ள போய் தான் தேடிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினோட போட்டோல இருக்கு, அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கை வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே இழுத்துட்டு போகுது. ஹீரோயின் அலற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ ராக்ஸி எங்க இருக்கு அப்படின்னு கத்திட்டே ஓடி வர்றான். அப்படி வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா இந்த 2 பேரும் அதுக்குள்ள காட்டேரியா மாறிட்டானுங்க போல இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண வர்றாங்க. இப்ப இந்த 2 காட்டேரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது எப்படியோ தாத்தா ரூம்ல இருக்க புல்லட்டை கண்டுபிடிச்சு இப்போ புல்லட் எல்லாம் போட்டு அப்படியே சுடலான்னு போகும்போது அந்த ஸ்ப்ரிங் முடிக்காரன் கதை உடச்சிட்டு உள்ள வந்துட்டான். அப்படியே நம்ம ஹீரோ கடிக்கலான்னு வரும்போது வாயிலே துப்பாக்கி விட்டு ஒரே சுடு அப்படியே தலை செதறி செத்துடுறான். அதே புல்லட் பின்னாடி இந்த ஃப்ரெண்டோட நெஞ்சிலையும் பட்டு அவனும் ஸ்பாட்லயே செத்துடுறான். ஒரே புல்லட்ல 2 பேரையும் நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் கண்ணை நல்லா லோட் பண்ணிக்க ஹீரோயின் எங்க கத்துறாலும் அந்த சத்தத்தை நோக்கி அப்படியே போறான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரத்த காட்டேரி அடி பொழந்துட்டு இருக்கு. அப்படியே கடிக்கலான்னு கிட்ட போகும்போது நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. நான் வந்துட்டேன்டான்னு கையில துப்பாக்கியோட ஒரு ஹீரோ மாதிரி நின்று இருக்கும்போது அதை பாக்குற வேம்பேரு ஓடி போய் அவன் துப்பாக்கியை தட்டி விட்டுருச்சு. பயங்கர ஸ்பீடா இருக்கு இந்த வேம்பேரு. இப்ப நம்ம ஹீரோ அடிச்சு பொழக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு கோடாரி எடுத்து நெஞ்சிலே சொருகுறான். ஆனா அப்போ அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப நம்ம ஹீரோவை கடிச்சு வேம்பேரை மாத்தலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் கையில துப்பாக்கி எடுத்துட்டு பயங்கரமான வீரவசனம் பேசிட்டு அந்த வேம்பேர் மூஞ்சிலே சுட்டுறான். ஆனா அப்போ பார்த்தாலும் அந்த வேம்பேருக்கு ஒண்ணுமே ஆகலங்க. இப்ப அந்த காட்டேரி நம்ம ஹீரோயின் நோக்கி அட்டாக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த காட்டேரி கிட்ட டே இங்க பாருடான்னு சொல்லிட்டு அந்த காட்டேரியை ஹீரோ பக்கம் திருப்புறான். கையில ஒரு கத்தி வச்சிருக்கா. இவன் ஆல்ரெடி கத்தி வீசுறது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அதனால கத்தியை தூக்கி அந்த வேம்பேர் மேலே வீசுறான். அவன் தான் பயங்கர ஸ்பீடாச்சு. கத்தி வர்றதுக்குள்ள டக்குன்னு நகர்ந்துட்டான். அது போய் நம்ம ஹீரோயினோட ஷோல்டர்லயே பட்டுருது. இப்போ வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கான். இப்போ அந்த காட்டேரி மறுபடியும் நம்ம ஹீரோ கடிச்சு அப்படியே காட்டேரியை மாத்தலான்னு போகும்போது இப்போ நம்ம ஹீரோயின் கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த ரத்த காட்டேரியோட தலையை ஒரே வெட்டு அந்த கோடாரியை வச்சால அப்படியே துண்டா போய் விழுகுது. இப்போதாங்க உண்மையாவே அந்த காட்டேரியை செத்துருக்கான். அவ்வளவுதாங்க அந்த காட்டேரியோட கதை அங்கேயே முடியுது. இப்பதாங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் மூச்சே வருது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்துட்டு செத்து போன எல்லா டெட் பாடியும் சேர்த்து அந்த ஷெட்டுக்குள்ளே போட்டு அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த வில்லப்பையன் வந்திருப்பான ஒரு கார், அந்த காருக்குள்ளே அப்படியே நைட் ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுல எல்லாம் முடிஞ்சதுல அப்படின்னு கேட்கும்போது அப்படி ஹீரோயின் கேட்ட உடனே பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடுது. அப்படியே அந்த கேமரா சுத்திட்டு அந்த காரோட டிக்கி கிட்ட வருது. இப்ப காரோட டிக்கில ஏதோ இருக்கிற மாதிரி ஏதோ அசைற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த சத்தம் கேட்கவே அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறாங்க.